எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் பதிவுக்கு அப்புறம் இந்த வாரம் தான் நேரம் கிடைச்சிது. அதனால் இன்றைக்கி ஒரு புது பதிவு. இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோட கொலை வழக்க பின்னணியாக வச்சு எழுதப்பட்ட த ஹண்ட் ஃபார் த அசாசின்ஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற அனிருத்யா நித்ராங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை தழுவி சமீபத்தில் த ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அந்த வெப் சீரிஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க, தேசிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. ஸோ அதை சமீபத்தில் நானும் அந்த வெப் சீரிஸை பார்த்து முடித்தேன், 7 எபிசோடு. அதை பற்றின என்னோடய பார்வை தான் இந்த பதிவு. த ஹண்ட் ஆஃப் த அசாசின்ஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி 90 days அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் பேர். 90 days த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த ஹண்ட் ஆஃப் ராஜீவ்காந்தி அசாசின்ஸ். அதாவது ராஜீவ்காந்தி இறந்த பிறகு, படுகொலையான பிறகு அடுத்த 90 நாட்களுக்குள்ளே என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் குற்றவாளிகளை ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அனிருத்யா மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் எழுத்தாளர் எழுதினது. அதை அடிப்படையாக வச்சு இந்த சீரீஸ் 7 எபிசோடாக எடுத்திருக்காங்க. சோனி லைவில் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த ராஜீவ்காந்தி படுகொலைங்கிற சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை திருப்பி வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த சீரீஸ் சொல்ல வர உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களையும் தமிழில் விசாரணை அதிகாரி ரகோத்தமன், திருச்சி வேலுசாமி, வழக்கறிஞர் துரைசாமி, விடுதலை ராஜேந்திரன், குற்றம் சாட்டப்பட்ட ஒருவான முருகன், இவங்க எல்லாமே எழுதின அனைத்து புத்தகங்களையும் படித்ததுனால ஓரளவு கோர்வையாக என்ன நடந்திருக்குங்கிற அந்த சம்பவங்களோட கோர்வை எனக்கு ஓரளவுக்கு தெரியும், எது உண்மை இல்லைன்னு. இதில் நம்ம தெளிவாக பார்த்தோம்னா விசாரணை அதிகாரி ரகோத்தமன் எழுதின புத்தகமும் இந்த அனிருத்யா மித்ராங்கிற இந்த எழுத்தாளர் எழுதியிருக்க புத்தகமும் கிட்டத்தட்ட உண்மையை ஆல்மோஸ்ட் உண்மையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அதை எழுதியிருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த வெப் சீரிஸ் எடுக்கும்போது ரகோத்தமன் எழுதின புத்தகத்தில் கொஞ்சம் பகுதி மட்டும் எடுத்துகிட்டு முக்கால்வாசி அனிருத்யா மித்ரா எழுதிய த 90 days த ஹண்ட் ஃபார் ராஜீவ்காந்தி அசோசியேஷன் இந்த புக்கில் இருந்து தான் முக்கால்வாசி எடுத்திருக்காங்க. இது முழுக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. டிஆர் கார்த்திகேயன் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்த காவல் அதிகாரி, அவரோட தலைமையில் அமித் வர்மா, அப்புறம் தமிழ்நாட்டில் ரகோத்தமன், இன்னும் 2-3 அதிகாரிகளை கொண்ட ஒரு சின்ன டீம் அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்க. இப்படி என்ன பிரச்சனை, படமாக்கின விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த விசாரணை அதிகாரி ரகோத்தமனோட திறமையான விசாரணையால தான் இந்த கொலையோட மர்ம முடிச்சுகள் நிறைய அவிழ்க்கப்பட்டது. பட் அதில் அவரை சைட்லைன் பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகளான அமித் வர்மா இவங்கள தான் பிரதானப்படுத்தி எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லணும். மேலும் இந்த சீரிஸோட முதல் எபிசோட்லேருந்தே இவங்க சொல்கிற பொய்கள் ஆரம்பிக்குது. ஃபோட்டோகிராஃபர் ஹரிபாபு பற்றி போலீஸுக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு துப்பு கொடுப்பார். அவர் பேர் பகவான் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மையான பத்திரிகையாளர் பேர் தேல்கடி ராமமூர்த்தி. அப்புறம் சென்னையில் ராஜீவ்காந்தி இறந்த இடத்துக்கு அந்த கேமரா எடுத்து பார்க்க 2 விடுதலை புலிகள் பைக்கில் வர மாதிரி காப்பாங்க. அதில் ஒருத்தர் பேர் கோணேஸ்வரன்னு காமிப்பாங்க. அவன் சென்னையில் இருக்க மாதிரி காமிப்பாங்க. திருப்பி வேதாரண்யத்தில் இருக்க மாதிரி காமிப்பாங்க. வேதாரண்யத்தில் கைதான மாதிரி காமிப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே அந்த கோணேஸ்வரனுங்கிற தீவிரவாதி எல்டிடி தீவிரவாதி பிடிபட்டது வேதாரண்யத்தில் தான். அங்கேருந்து தான் விசாரணைக்கு சென்னைக்கு கூப்பிட்டு போவாங்க. அது இல்லாமல் அவனோட டைரியிலிருந்து முருகன் சாந்தன் இவங்களை பற்றின மட்டும் தான் துப்பு கிடைச்சது ஒழிய அவன் தான் சிவராசன் பெங்களூரில் இருக்கான்னு காமிச்சு கொடுத்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய தவறு. அதையும் தவறாக காமிச்சிருக்காங்க. அடுத்து பெங்களூருக்கு எப்படி மூவ் ஆனாங்கிறது கோயம்புத்தூரில் விக்கி ரகுன்னு 2 விடுதலை புலிகள் கைதாவாங்க. அவங்கள விசாரணைக்கு எடுத்து பண்ணும்போது அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்கள பற்றி விசாரிக்கும்போது சுரேஷ் மாஸ்டர் சாந்தன் அப்படிங்கிற 2 சிவராசனுக்கு நெருக்கமான விடுதலை புலிகள் பெங்களூரில் இருக்காங்கங்கிற துப்பு கிடச்சி தான் பெங்களூருக்கு இந்த டீம் மூவ் ஆகும். பெங்களூருக்கு மூவ் ஆகி அவங்க விசாரணையில் இறங்கும்போது அங்கே பெங்களூர் புறநகர் பகுதிகளில் 2 இடங்களில் ஒரு 10-15 விடுதலை புலிகள் சைனைடை இறந்தி தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதை விசாரிக்க போகும்போது சிக்கிறவர் தான்
ரங்கநாத்துங்கிற பெங்களூர் தமிழர், அவரோட ஒய்ஃப் மிருதுளா. அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் ஒரு கட்டத்தில் வந்து ரங்கநாத்தோட ஒய்ஃப் மிருதுளா தான் வந்து சிவராசன் வந்து பெங்களூர் இருக்காங்கிறதையே அந்த உண்மையை போட்டு உடைப்பாங்க. அது வரைக்கும் வந்து சிவராசனோட அல்லக்கைகளை தேடி தான் வந்து போலீஸ் இங்கேயும் அங்கேயும் பெங்களூர் அலைஞ்சிட்ருப்பாங்க. பட் த பிக் பிரேக் த்ரூ இட் வில் கம் த்ரூ மிருதுளா, ரங்கநாத்தோட ஒய்ஃப். ஸோ இதுதான் வந்து சீரியஸ். பட்டு கண்டுபிடிச்ச படமும் இந்த எஸ்பிஜி கமாண்டோஸ் அவங்களை உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறோம் ரெடியாக இருக்கும்னு சொல்லும்போது அவங்களுக்கு உடனடியாக வந்து பர்மிஷன் கொடுக்காம காலதாமதம் பண்ணி கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க உள்ளே போகும்போது பார்த்தா சிவராசன் மற்ற எல்லாருமே சுபா உள்பட அனைவரும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுவாங்க. அந்த காலதாமதத்துக்கான காரணமும் என்னன்னு தெரியாது. ஏன்னா எஸ்பிஜி கமாண்டோஸ் முன்கூட்டியே வந்துடுவாங்க, நான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் இன்னும் நிறையா பொய்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, விடுதலை புலிகள் போட்ட திட்டம் பிரகாரம் சிவராசன் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டப்புறம் தேவ் டு மூவ் அவுட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்னொரு தலைவரை கொள்றதுக்காக சென்னையிலேயே தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரியும், அந்த இன்னொரு தலைவர் ஜெயலலிதாங்கிற மாதிரியும் பிரிண்ட் கொடுப்பாங்க. பட்டு ரகோத்தன் எழுதின புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூரில் கைதான விக்கி தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எழுதி வச்சுட்டு இறந்துருப்போம். விஆர் கார்த்திகேயனுக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த விரோதமும் இல்லை அப்படின்னு. ஆனால் படத்தில் காமிக்கிறது என்னென்னா, ஜெயலலிதாவையும் அவங்க கொல்ல திட்டமிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு இடத்துல வந்து வெப்சீரிஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழர்கள் வந்து தனி உரிமை கோரி போராடுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி தமிழர்கள் மேலே இருக்க வன்மத்தையும் காமிச்சிருப்பாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கூடியது. ஏதோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லாமே பிரிவினவாதத்தை ஆதரிக்கிற மாதிரியும் நம்ம மத தீவிரவாதிகள் மாதிரியும் அந்த பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து தமிழர்கள் மேலே வன்மம் கேட்கக்கூடிய ஒரு காட்சி தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரகோத்தமனோட புத்தகத்தில் வந்து இந்த கைதான 7 பேரும் வந்து முதல்ல வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்திருப்பாங்க. அப்புறம் அவங்க கடுமை காட்ட ஆரம்பிச்சோட இறங்கி வருவாங்கன்னு எழுதியிருப்பார். அதை காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போது இங்கே இருக்க தமிழ் தேசியவாதிகள்லாம் தூக்கி பிடிக்கிற பேரறிவாளன் அப்படிங்கிற சகோதரரும் அந்த கேஸில் சிக்கினார். இப்போ அவருக்கு ஒன்றுமே அவருக்கு அதில் பங்கே இல்லைனாங்க. பட் கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த வெடிகுண்டை டிசைன் பண்ணதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அனிருத்தியா மித்ரா எழுதுகிற புத்தகத்தில் வந்து அது கோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பேரறிவாளன் இலங்கைக்கு போனது, ஒட்டம்மானையும் பிரபாகரையும் சந்தித்தது, வவுனியாக்காட்டில் தங்கியது, இதை பற்றியெல்லாம் அது எழுதியிருக்காங்க. ஸோ இது இப்படி மாதிரி வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை வந்து நிறைய தெரிவிச்சிருக்காங்க. என்ன வேடிக்கைன்னா, இந்த விடுதலை புலிகள் விவகாரங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்க அரசியல் கட்சிகளுக்கு வந்து அது ஒரு வியாபார பொருளாக மாறினது தான் பெரிய கொடுமை. ஏன்னா இதில் இன்வால்வ் ஆன காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாமே பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் தலைவர் அப்போ இருந்து காங்கிரஸ் கமிட்டி வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து கருணாநிதிக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு குற்றம் சொல்லி தான் வந்து திமுகவோட சொத்துக்களை சூறையாடி திமுக ஆட்சியை கலைச்சி ஏகத்துக்கு அட்டாசுங்கனாங்க. அதே சமயம் வந்து சுப்பிரமணிய சாமி வந்து அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னாரு. ஜெயலலிதா வந்து வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்குன்னாங்க. திருச்சி வேலுசாமி எழுதுகிற புத்தகத்தில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி மேலேயும் சுப்பிரமணிய சாமி மேலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸை வந்து வச்சு சந்தேகத்தை எழுப்பியிருப்பார். ஜெயின் கமிஷன்லேயும் புகார் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஜெயின் கமிஷன் வந்து சுப்பிரமணிய சாமியோ இல்லை வாழப்பாடி ராமமூர்த்தி யாரையும் விசாரிக்கவே இல்லை. வைகோ உட்பட பல பேர் மேலே சந்தேகம் எழுப்பியிருப்பார். யாரையும் எந்த விசாரணையும் நடக்கலை. இப்போ திருச்சி வேலுசாமி வந்து தெளிவாகவே பேசியிருப்பார். சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி இந்த 2 பேரும் அந்த காலத்தில் ரொம்ப ப்ராப்ளம். சந்திராசாமி இறந்துட்டார், சுப்பிரமணிய சாமி இன்னும் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலை பற்றி முன்கூட்டி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நரேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் தலைவராக இருந்த யாசர் ஆரம்பத்துமே கூட அப்போ ஆட்சியில் இருந்த பிரதமர் சந்திரசேகரை கூப்பிட்டு ராஜீவ்காந்தி வந்து அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னாங்க. அப்போ இருந்த இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி கண்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. அதே மாதிரி வந்து ஹை செக்யூரிட்டியோடு இருந்த ராஜீவ்காந்தியோட பாதுகாப்பு வளையத்தை மீறி வந்து இந்த கொலையாளிகள் எப்படி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளே போனாங்கிறதுக்கும் திருச்சி வேலுசாமி வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுத்துருந்தாரு. மரகதம் சந்திரசேகருங்கிற ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் எம்பியோட மருமகன் லலித்குமார், அவர் ஒரு இலங்கை பிரஜை. அவரை பழக்கப்படுத்திட்டு அந்த பழக்கத்தின் மூலமாக தான் ராஜீவ்காந்திக்கு மாலைப்படக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டு உள்ளே பூந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பார். ஆனால் அந்த லலித் சந்திரசேகரையோ மரகம் சந்திரசேகர் மேலேயோ எந்த சந்தேகமும் எந்த விசாரணையும் நடக்கலை. அதுவும் பெரிய கேள்வி. இங்கே வந்து ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கில் வந்து அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் நிறைய இருக்குது. எஸ்ஐடி விசாரித்த வகையில் வந்து அவங்க எல்டிடிக்கு மட்டும்தான் இதில் வந்து பங்கு இருக்குது அப்படிங்கிற அளவோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை தான் இந்த வெப்சீரிஸ் சொல்லுது. பட்டு
மற்ற புத்தகங்களை படிக்கும்போதும் திருச்சி வலுசாமியோட புத்தகத்தை படிக்கும்போதும் வந்து இது எல்டிடியை மீறி எல்டிடி ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து சர்வதேச உளவு அமைப்புகள் வந்து இறங்கி வேலை செஞ்சு ராஜீவ்காந்தியை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நேரேஷனும் கொடுத்துருப்பாரு. பட் இது எது உண்மைன்னு நமக்கு தெரியாதுங்க. பட் செஞ்சது என்னமோ விடுதலை புலிகள் தான். அதுக்கான மோட்டிவாக அவங்க சொன்னது என்னென்னா, இந்திய அமைதிப்படை வந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போனப்போ அவங்க வந்து அங்கே பொதுமக்களிடமும் விடுதலை புலிகளின் பெண் புலி பிரிவினும் நடத்திட்ட அட்ராசிட்டிஸ் காரணமாக தான் வந்து பிரபாகரனுக்கு கோபம் வந்து ராஜீவ்காந்தி தீர்த்துக்கிறதுக்கான இந்த அசைன்மெண்ட்டை வந்து சிவராசன் கொடுத்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெப்சீரியஸ் பேச மறந்த இன்னொரு விஷயம், இந்த கொலை வழக்கு மற்றும் பத்மநாதா கொலை வழக்கு எல்லாத்துலேயும் வந்து பெரும்பங்காற்றிய சாந்தன் என்பவரோட பற்றின அவருக்கு வந்து மேஜர் பார்ட் இருந்தது. அவரை பற்றின நேரேஷனே வந்து இதில் சுத்தமாக இல்லை. அது இல்லாமல் வந்து பெங்களூர் வரைக்கும் போன சுரேஷ் மாஸ்டர், அப்புறம் வந்து பேபி சுப்பிரமணியம், அப்புறம் வந்து சுபாஷ் சுந்தரம் இவங்களோட இன்வால்மெண்ட்டும் நிறைய இருந்தது. சுபாஷ் சுந்தரத்தை பற்றி ஒரு நேரேஷன் சின்னதாக கொடுத்துருந்தாங்க. பேபி சுப்பிரமணியம் பற்றியும் ஒரு சின்ன நேரேஷன் வரும். பட் மற்ற விடுதலை புலிகள் இயக்கத்தோட மற்ற மிகப்பெரிய தலகர்கள் பற்றியோ உறுப்பினர்கள் பற்றியோ எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஸோ இந்த வெப்சீரிஸ் சொல்ல வந்தது என்னென்னா, முழுக்க எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட விசாரணை. அவங்க அதை எப்படி விசாரணை பண்ணாங்க, அவங்க விடுதலை புலிகள் தான் குற்றவாளிகள்னு டார்கெட் பண்ணிவிட்டு அந்த கோணத்தில் மட்டுமே விசாரணை எடுத்துகிட்டு போனதுனால அதை மட்டுமே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து 40% உண்மையும் 60% பொய்யும் தான் கலந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக தமிழர்கள் மேலே வந்து ஒரு முத்திரை குத்துற மாதிரியாக எடுத்திருக்க இந்த தொடர் வந்து கண்டிப்பாக வந்து கண்டனத்துக்குரியது. தமிழர்கள் வந்து இந்த தொடரை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. நன்றி, வணக்கம்.